உங்களுக்கு தெரியுமா, செய்மதிகளே இல்லாத காலம், தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சியே இல்லாத காலம். இன்னிலிருந்து நாங்கள் பார்த்தோம்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்பு இந்த பூமியிட சுற்றளவு பரப்பளவு ஓரளவுக்கு சரியா கணித்த ஒரு மேதை விஞ்ஞானி ஒருத்தர தெரியுமா உங்களுக்கு? முஸ்லீம் விஞ்ஞானி. அவரோட பேரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு அவர் ஐரோப்பியரும் இல்லை, அமெரிக்கரும் இல்லை. அவர் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அவரோட பேர், அவர் ஒரு முஸ்லீம் என்று தான் சொல்லப்படுது. அல் பிரூனி. என்ன பேர் அவர்கிட்ட? அல் பிரூனி. சேட்டலைட் டெக்னாலஜி இல்லை, விஞ்ஞானம் பெருசா வளர்ச்சி அடைஞ்சு இல்லை, கணனிகள் இல்லை. அந்த காலத்துல அவர் அளவிட்ட அந்த முறைகள், அந்த பூமியிட சுற்றளவு அளந்த முறைகள்ன்றது இன்றைக்கு சேட்டலைட்டை வச்சு டெக்னாலஜி வச்சு அளந்து பார்க்கும் பொழுது, அது எனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது சரியா இருக்குது. பெரிய வித்தியாசம்ன்றதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி, பல்துறை சார்ந்த அறிஞர் தான் அல் பிரூனி. இது சம்பந்தமா முழுமையாக இந்த வீடியோல பார்க்க வேணும்னு சொன்னா ஏஜி யசீர் முகமது என்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஏஜி யசீர் முகமது என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம் அவர் எங்க பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி. அவர் எங்க பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா கிறிஸ்துக்கு பின் 973 தான் அவர் பிறந்திருக்கிறாரு. இவரை கணிதம், வானியல், புவியியல், இயற்பியல்னு சொல்லி அடுத்தது வரலாறு போன்ற துறைகள்ல விசேட திறமை கொண்டவர். இல்லாட்டி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா பல்துறை அறிஞராக வல்லுநராகத்தான் இவர் கருதப்படுறாரு. இவரை இன்னைக்கு உலகம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா பொலிமேத், அதாவது முதல் மானுடவியலாளர் என்று ஒரு சிறப்பு பெயரை கொண்டு அழைக்கிற என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரோட மிகப்பெரிய சாதனையை சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா செய்மதிகள் இல்லாத, கணனிகள் இல்லாத அந்த காலத்துல இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா முக்கோணவியல் கணக்கை பயன்படுத்தி ஒரு மலையிலிருந்து பூமியை அளக்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு. அதை பூமியை அளந்து அந்த ஆரத்தை சொன்னா மையத்தை அந்த சுற்றுலவெல்லாம் அளந்திருக்கிறாரு. அது இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு சேட்டலைட்டை வச்சு எனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா 1% குறைவில்லாத வித்தியாசம் மட்டுமே காட்டுது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு சாதனையாளராகவும் சரியாத எக்ஸாக்ட் அதாவது தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்துல சரியான முறையில அளவிட்டு இருக்கிறார். அடுத்தது இன்னொரு அவருடைய அதிசயம் என்னன்னு சொன்னா ஐரோப்பாவிற்கும் இடையில பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அதுதான் இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா 1500 பின்பு, கிறிஸ்துக்கு பின் 1500 பின்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஐக்கிய அமெரிக்கா இல்லாட்டி அமெரிக்கா கண்டமாக காணப்படுது. இவர் எங்க பிறந்திருக்கிறாருன்னு சொன்னா கசகஸ்தான், இன்னைக்கு சொல்ற கசகஸ்தான்ல தான் பிறந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பல நாடுகளுக்கு இடம் பெயர்ந்திருக்கிறார். அப்படி இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்தியாவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா இந்தியாவோட கலாச்சாரம், அறிவியல், மதம் போன்றவற்றை ஆய்வு செய்து இவர் ஒரு புக்கையும் எழுதியிருக்கிறார். அந்த புக்க பேர் தான் கிதாப் அல் ஹிந்த் என்ற புக்காக காணப்படுது. 1000 வருடங்களுக்கு முன்பே அறிவியலை கற்று உலகத்தை வியக்க வைத்த ஒரு முஸ்லிம் விஞ்ஞானியாக காணப்படுறார் அல் பிரூனி. ஆகவே இது மாதிரியான முஸ்லிம் சார்ந்த அறிஞர்கள், வரலாற்றுல முக்கியம் வாய்ந்தவர்கள், வரலாற்றை ஆய்வு செய்தவர்கள், விஞ்ஞானத்துறை, வானவியல் போன்ற கணிதம் போன்ற துறைகளை ஆய்வு செய்தவர்கள் சம்பந்தமாக தொடர்ந்து வீடியோ போட வேண்டும் சொன்னா ஏஜி யசீர் முகமது என்ற ஃபேஸ்புக் பேஜையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் இதுல பதிவு செய்யுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.